ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. எதிரி வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட ஏர் ஒருத்தர் அடிப்பாங்க. ஏர் குத்திக்கிட்டே ஒழிஞ்சிடுவாங்க திருப்பியும். அஃப்கோர்ஸ் 700 years ஸ்ட்ரக்சரை பாருங்கன்னா மொத்தமாக இருக்குங்க. ஆனால் எங்கே என்ன சர்ப்ரைசிங் இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து கான்வே டவுன் வால்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு காசல், அருமையான ஒரு காசல் இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. ராஃப்லி எஸ்டிமேட் வந்து 750 years ரஃப்லி எஸ்டிமேட் ஏஜில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த உள்ளுக்கு போய்ட்டு இப்போ அந்த காசலில் அந்த வால்ஸ், அந்த சீனரி, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு அருமையான சீனரி உங்களுக்கு திருப்பி காட்ட போகிறேன். வாங்க சேனல் ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. Cost 700 years ஸ்ட்ரக்சரை பாருங்கன்னா மொத்தமாக இருக்குங்க. வந்து இந்த இடம் வந்து நார்மலி அவங்க என்ன செய்வாங்க, இது வந்து அவங்க காட்ஸில் உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாம் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஸோ அங்கேருந்து துப்பாக்கி வந்து அவங்க எதிரி கஷ்டமாக. ஸோ அவங்க இங்கிருந்து உட்காந்துக்கிட்டு அவங்க எதிரி அவங்க சுட முடியும். ஆனால் அவங்க எதிரி வந்து அவங்கள சுட முடியல. ஸோ அவங்க இங்கே உட்காந்துட்டு அந்த துப்பாக்கி இங்கே திருப்ப முடியும், அவங்களுக்கு திருப்ப முடியும் மேலே கீழே. ஸோ அவங்க சரி இங்கே ஒரு கார்டு இருப்பாங்க, இங்கே ஒரு கார்டு இருப்பாங்க. அங்கே அது உடஞ்சிருச்சு. ஸோ அதேமாரி அவங்க உட்காந்துக்கிட்டு எய்ம் பண்ணிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த காசல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இந்தமாரி இடத்துல நீங்கள் இந்தமாரி இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காட்ஸ்க்கு அந்த டைமில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இப்படி உட்காந்து ஸோ அவன் வந்து சுற்றி பார்க்க முடியும். அந்த காசல் யார் ஏறுறாங்க பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்தமாரி ஒரு க்ராஸ் பெரிய இருக்கும் மேலே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காசில் மேலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்தமாரி அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்தமாரி. ஸோ நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. எதிரி வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட ஏர் ஒருத்தர் அடிப்பாங்க. ஏர் குத்திக்கிட்டே ஒழிஞ்சிடுவாங்க திருப்பியும். ஸோ இது வந்து அவங்க ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அப்படி ஏரோ பாய்ப்பாங்க. ஸோ சுற்றி நீங்கள் காசல் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே வந்து இந்தமாரி இருக்கிற இடம் வந்து காட்ஸ்க்கு வந்து மேலே வந்து
அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே. ஸோ அதுதான் இந்தமாரி இது செஞ்சுருக்காங்க. எந்த சுற்றி பார்க்கணும் ஒன்றும் அழகாக இல்லை, இங்கே வந்து இப்போ நேச்சுரலாக அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அப்படியே இந்த பாருங்க நேச்சரே அழகாக இருக்குது கண்ணுக்கு. வெரி பியூட்டிஃபுல். நம்ப மாட்டீங்க, இந்த டவுன் சென்டரில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாரு எல்லாம் வந்து வெஜ்ஜீஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஆனியன், க்ரீன் ஆனியன், டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கென்ன சர்ப்ரைசிங் இருக்குன்னா பீட்ரூட் வந்து பிக் மீ ஈட் மீன்ன்றாங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்றா எடுத்து போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்தமாரி கூட இந்தமாரி வேல்ஸில் இந்தமாரி நட்டு வச்சு ஆளுங்க வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க. லைக் ஒரு க்ரீனுக்கு ஒரு இதுக்கு ஹெல்த்தி இதுக்கு. இது வந்து நாட் ஃபார் ஃப்ரம் தி டவுன் வால் விச் ரோட்லேயே இருக்குது, சிட்டிலேயே இருக்குது இந்த இது. வாவ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது காட்டுவாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த வியூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே கண்டிப்பாக நீங்களும் வந்து எப்போ இங்கே எந்த இடம் இருக்குது அந்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டவுன் மால்ஸோட காசல் சிட்டிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து டவுன் மால் இந்த பிரிட்ஜ் தாண்டாது மின்னுக்கு ஒரு ரவுண்ட் பாட்டு வரும். ஆனால் அந்த சைடில் ஒரு வெளியே வரும், இந்த பிரிட்ஜ் மட்டும் மறக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம் பார்க்க. ஸோ என்ன செய்வோம், அடுத்த இடத்துக்கு போவோம். வாங்க, ஸ்டே டியூன், இன்னும் நிறையா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே, நான் இங்கே பார்க்கலாம் என் சட்டை அப்படியே ஆடுது, அப்படியே காற்றுது. பக்கத்தில் போவோம். ஓகே, பாடணும். ஸோ வாங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்க. இதான் எங்களை இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல். காற்றுக்கு அந்த ட்ரோனுக்கு ஒத்தே வராது, இதை அடிச்சுட்டு போயிடும் ட்ரோனு. செம்ம காற்று.